முன்னோக்கிய சிந்தனை, புத்தாக்கத்திறன், ஆழ்ந்த அர்ப்பணிப்பு, கூட்டு முயற்சி. இந்த இளையவர்களின் எதிர்பார்ப்புகள், கனவுகள் எல்லாமே நனவாகப் போகின்ற ஆனந்தத்தில் இவர்களின் இதயங்கள் இன்று சற்று வேகமாகவே துடித்துக் கொண்டிருக்கின்றன. நாளை ஜாமியா நதீமியா கலாபீடம் வரலாற்றில் இன்னும் ஒரு சாதனை பக்கத்தினை உருவாக்குவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது. அல் குர்ஆனின் அறிவியல் அற்புதமும் உலக நாகரிகத்துக்கு முஸ்லிம்களின் பங்களிப்பும் எனும் தொனிப்பொருளிலான மாபெரும் இஸ்லாமிய கண்காட்சி பல தடைகளையும் தாண்டி இறுதிக்கட்ட வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நீண்டகால திட்டமிடல், 2 மாத கால அயராத உழைப்பு எல்லாமே வீசிய புயல் காற்றிலும் பெய்த அடைமழையிலும் ஒரு கணம் ஆடிப் போயின. இந்த இளைஞர்களின் கனவுகள் கலைந்து போகுமா? உண்மையிலே இந்த காலநிலை பொறுத்தவரை எங்களுக்கு சேலஞ்சிங்காக தான் இருக்குது. இன்ஷால்லா வி ஹோப், நாங்கள் கடுமையாக நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் அது நல்ல காலநிலை அமையும், அது எங்களுக்கு பெரிய உதவி அமையும். நாங்கள் இன்னும் உறுதியாக நம்புகிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக நாளை காலநிலை சீராக வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். காரணம், எமது மாணவர்களை பொறுத்தவரையில் அல்லும் பகலும் இதற்காக வேண்டி மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நாங்கள் மழை பெய்யறத்தை எதிர்பார்த்தும் இருந்தோம். இதுக்கு ஏற்பதான் எங்கள் வேலைகளை கச்சிதமாக கொண்டு போகிறோம். இருந்தாலும் போஸ்டியல் மத்தியில் சம்பந்தமான பல வித்தியாசமான உணர்வுகள் இருந்தாலும் நாங்கள் அவர்களை உறுதியான லீடர்ஷிப்பை ஏற்படுத்தி மழையை பாராது உழைக்குமாறு வேண்டி கொண்டு போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தான் எங்களுக்கு கிருபை செய்யணும் இந்த வேலைகளை முடிச்சு கொடுத்து. எனினும் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையிலும் மாணவர்கள், ஆசிரியர்கள், நிர்வாகத்தினர், பிரதேசவாசிகள் ஆகியோரின் தைரியத்திலும் நீண்ட நாள் கனவினை நனவாக்குவதற்கான முயற்சிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுகின்றன. மாணவர்களே, நாளைய கண்காட்சிக்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்களா? 2010 ஜூன் 12ஆம் திகதி இனிமையான காலை பொழுது. அல்ஹம்துலில்லாஹ், கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் பூர்த்தியடைந்துவிட்டன. ஜாமியா நதீமியா கலாபீடம் தனக்குள்ளே சிரித்துக் கொள்கிறது. நிர்வாகம், ஆசிரியர்கள், மாணவர்கள், பிரதேசவாசிகள் அதிதிகளை வரவேற்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கின்றனர். அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள் மற்றும் ஏனைய பிரமுகர்கள் என கண்காட்சி களைகட்டத் தொடங்கியது. அல்ஹம்துலில்லாஹ், இது கண்காட்சியும் ஆரம்பமாகிவிட்டது. அதிதிகளினால் ஒவ்வொரு காட்சிக் கூடமும் திறந்து வைக்கப்பட்டது. இன்றைய உலகம் அறிவியல் விந்தைகளை பார்த்து வியந்து போயிருக்கிறது. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பே இந்த அறிவியல் விந்தைகளை அல் குர்ஆன் அற்புதமாகவே பேசியிருக்கிறது. ஜாமியா நதீமியாவின் இக்கண்காட்சி இந்த உண்மைகளை நிரூபிப்பதற்கு முனைந்தவை
வரவேற்கத்தக்கதாகும். மேலும் அதில் வெற்றி பெற்றவை சாதனை சிறப்பாகும். ஆன்மீகத் துறையினை மட்டுமே முஸ்லிம்கள் இலக்காக கொண்டிருக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டுக்கு இந்த கண்காட்சி ஆதாரபூர்வமான தெளிவினை வழங்கியுள்ளமையினை நிச்சயமாக பார்வையிட்டோர் உணர்ந்திருப்பார்கள். கேட்போர் கூடத்தில் கண்காட்சி வைபவ ரீதியாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. This was a new education experiment that was tried in this country to combine Islamic religious education with secular education, so that we may create a generation of scholars with a broad vision, wider outlook, deep understanding and love of humanity. Jamia and Alimia are provided with in-depth knowledge of Islam, which we believe would help them to be pious, God-fearing, caring human beings, while their secular education in regard to the worldly knowledge would help them to obtain an employment or even to become self-employed to earn a decent livelihood. This exhibition will be very useful to a lot of people. Even I gathered a lot of knowledge. I am a person who had read Quran. I am very happy to be here this morning to declare open this exhibition as the chief guest. This exhibition is a very wonderful idea, I think, of the Jamia and Alimia management. And there are a lot of things to learn. Not that I ran through and because I know a lot of things, no, it's not so. I had to still learn. Everybody has to learn till they die. That's what the Holy Prophet had said. Learn as much as possible and teach the others also what you learn. First of all, I wish to offer our sincere thanks to our chief guest in today's function, Honorable H.M. Fauzi, Minister of Disaster Management, for honoring us by his presence to grace this occasion with all his busy engagements and commitments. And also, our special thanks go to all our sponsors. 1973 ஆண்டு இலங்கையின் தென்மேற்கு பிரதேசத்தில் வியாபாரத்துறையில் நாமம் பதித்த பேருவளை நகரத்தில் இந்நாட்டு முஸ்லிம்களின் கல்வித்துறையில் புது யுகம் படைப்பதற்கான பயணம் ஆரம்பமாகிறது. அல்ஹாஜ் நபீம் அவர்களின் கனவு நனவாகிறது. பல உலமாக்களினதும் கல்விமான்களினதும் நலன் விரும்பிகளினதும் ஒத்துழைப்புடன் ஜாமியா நபீமியா கலாபீடம் உதயமாகிறது. ஜாமியா நபீமியா இன்று வரை பல்லாயிரக்கணக்கான கல்விமான்களை ஈன்றெடுத்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய சமூகத்தின் எழுச்சிக்கு பாராட்டத்தக்கதொரு முயற்சியே இது. யா அல்லாஹ், அன்று முதல் இன்று வரை இம்முயற்சிக்கு பங்களிப்பு செய்து வருகின்ற அனைவருக்கும் அருள் சொரிவாயாக. இன்றைய உலகம் அறிவியல் யுகம். அறிவியல் மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் மிக தீவிரமான செல்வாக்கை செலுத்துகின்ற ஒரு யுகம். அனைத்து விடயங்களையும் அறிவியல் கண்ணோட்டத்தில் அணுகி ஆராயப்படுகின்ற ஒரு யுகம். எனவே இத்தகைய ஒரு காலப்பிரிவிலே அல் குர்ஆனுடைய அறிவியல் அற்புதங்களை பிரதிபலிக்கின்ற வகையில் ஒரு கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் அந்த அல் குர்ஆன் மனித சமூகம் முழுவதற்கு வழிகாட்ட வந்த அல்லாஹ்வுடைய அந்த இறைமறை எவ்வளவு தூரம் இந்த அறிவியல் உண்மைகளை பொதிந்திருக்கின்றது, இத்தகைய அறிவியல் உண்மைகளினால் உந்தப்பட்ட ஆரம்பகால முஸ்லிம்கள் எவ்வாறு உலக நாகரிகத்துக்கும் பண்பாட்டிற்கும் அறிவியல் ரீதியாக பங்களிப்பு செய்தார்கள் என்று விளக்குவதற்கும் உணர்த்துவதற்கும் மிக பொருத்தமான ஒரு காலகட்டம் என்று நாங்கள் எண்ணினோம். அல் குர்ஆனின் அறிவியல் அற்புதங்களை அறிந்து கொள்ள யாருக்குத்தான் ஆர்வம் இருக்காது? இலங்கையின் நாட்டிசைகளிலிருந்தும்
மாணவர்கள், ஆசிரியர்கள், வியாபாரிகள், கல்விமான்கள், தொழில்சார் வல்லுநர்கள், பொதுமக்கள் என சகல தரப்பினரும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த பேருவளை நகரத்தினை நோக்கி அணி அணியாக வருகை தர ஆரம்பித்தனர். நஃபீல் மாஸ், நான் ரத்மலானிலிருந்து வந்திருக்கிறேன். ஃபாத்திமா ஷம்லா, நான் மாவனலிருந்து வந்திருக்கிறேன். அட்லுகமையிலிருந்து வந்திருக்கிறேன். முகமது முபாரக். நான் சது முஸ்லீம் மகாவித்யாலயத்திலிருந்து வந்திருக்கிறோம். ஹெட்டிபோலாலேருந்து வந்திருக்கிறேன். நாங்கள் கல்பிட்டி அலெக்ஸா நேஷனல் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிறோம். 2 பேர் ஜாபீர், நான் வவுனியிலேருந்து வந்திருக்கேன். பேர் ரஸ்ஹானான், வியங்கலம் முஸ்லீம் மகாவித்யாலயத்திலேருந்து வந்திருக்கு. நான் கல்லலியாவிலிருந்து வந்திருக்கிறேன். என் பேர் எம்வைஎன் நசீர். ஃபாத்திமா ஷில்மியா, நான் நாரமல உஸ்வத்துல் ஹசன் அஹதியா பாடசாலை. நான் தர்கட்டூர்லேருந்து வரேன். என் பேர் முகமது நசீர். வரலியா மாவட்டத்தில் அல்வினாஸ் தேசிய பாடசாலையிலிருந்து வந்திருக்கிறேன். என் பேர் முகமது சர்ஜுன், நான் காட்டுவட்டிலேருந்து வந்திருக்கிறேன். நாங்கள் வந்திருக்கிற வட்டதனியிலிருந்து. நாங்கள் குருநாள் மாவட்டத்தில் ஹக்கீம் எம்எஸ் சாலையிலிருந்து வந்திருக்கிறோம். என்னோட பேர் முஷாக்கிரா முகமது லபே, நான் புத்தளத்திலிருந்து வந்திருக்கிறேன். பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெள்ளத்திலும் ஆண்களும் பெண்களும் வெவ்வேறாக சிரமமின்றி கண்காட்சியை கண்டுகளிப்பதற்கு செய்திருந்த ஏற்பாடுகள் ஜாமியா நபீவியாவின் தனிச்சிறப்பினை இன்னும் இன்னும் அதிகப்படுத்தியது. ஜூன் மாதம் 12ஆம் திகதி முதல் 15ஆம் திகதி வரை ஏற்பாடு செய்யப்பட்ட இம்மாபெரும் இஸ்லாமிய கண்காட்சி ஏராளமானோரது வேண்டுகோளுக்கிணங்க 16ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டமை மக்கள் மத்தியில் இருந்த வரவேற்பினை எடுத்துக் காட்டியது. மேலும் 14ஆம் திகதி பெண்களுக்கு மாத்திரம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தமை விசேட அம்சமாகும். கண்காட்சி பிரதான 3 பிரிவுகளாக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. கண்காட்சியின் முதலாவது காட்சி கூடம் அல் குர்ஆனும் அதன் கலைகளும் எனும் மகுடத்தில் பல பிரிவுகளை உள்ளடக்கியிருந்தது. வஹீயின் அவசியம், வஹீ அருளப்பட்ட முறைகள், தொழில்நுட்பம் வளர்ச்சியுற்ற நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் என்பன வஹீயின் சாத்தியப்பாட்டை நிறுவுகின்றமை போன்ற பல அம்சங்கள் இப்பிரிவில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. எக்ஸிபிஷனுக்காக வேண்டி நாங்கள் விஷயமே கஷ்டப்படுகிறோம். கிட்டத்தட்ட சுமார் 2 மாதங்களாக இதுக்காக நாங்கள் உழைச்சிக்கிறோம். இரவு பகல் பாராது. எந்த அளவுன்னு சொன்னால் உண்மையில் இந்த எக்ஸிபிஷனால் அல்குரானோடு நாங்கள் ஒன்றிணைஞ்ச ஒரு ரமதானை கழிச்ச மாதிரியான ஒரு உணர்வை கண்டிருந்து எந்த அளவுண்டா இந்த அல்குரான் அற்புதங்களை பார்த்து எங்களோட கண்கள் இமைப்பை மறந்த அளவுக்கு இந்த அல்குரானை பற்றி நாங்கள் மிச்சமே அறிஞ்சு கொண்டோம். இந்த பகுதியினூடாக நாம் இங்கு வருகை தருகின்ற மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொடுக்க விரும்புகின்றோம். அந்த செய்தி தான் அல்லாஹு தாலாவுடைய வஹி என்ற அந்த வேத வெளிப்பாடு. அது மனித வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது. மனிதன் வஹியினுடைய தேவை இல்லாமல் அல்லது வஹியை சம்பந்தப்படுத்தி கொள்ளாமல் இந்த உலகத்தில் எந்த வகையிலும் வாழ முடியாது என்ற கருத்தை மிக ஆழமாக பதிக்க நாங்கள் விரும்புகின்றோம். இரண்டாவது, அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கின்ற அற்புதம். அதாவது இது மனித ஆக்கம் அல்ல என்ற கருத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதி, மக்கள் மிகவும் கூட்டமாக இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியை நீங்கள் பார்த்தால் இது அல் குர்ஆனின் அதாவது எதிர்வு கூறல் என்ற பகுதி.
அல்லாஹு தாலா குர்ஆனிலே பல விஷயங்களை எதிர்காலத்தில் நடக்க இருக்கின்ற விஷயங்களை சொல்லியிருக்கிறான். அப்படியாக இருந்தால் அது நடந்திருக்கு வரலாற்றில். எனவே எதிர்ப்பு கூறல்களை பொறுத்தவரையில் அது இறைவனால் மாத்திரம்தான் மிகச் சரியாக செய்ய முடியும். அந்த வகையில் குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறது என்பதற்கான அத்தாட்சியாக இந்த பகுதி இருக்கிறது என்று சொல்லலாம். ஜாமியா நலிமியா செய்த ஒரு பெரியொரு பேரருளாக நான் இதை கருதுகிறேன். கல்வி கற்கும் மாணவர்கள் உட்பட மதரசாக்களில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் எமது வருங்கால உலமாக்கள் உட்பட அனைத்து முஸ்லீம்களும் கண்டறிய வேண்டிய ஒரு மாபெரும் கண்காட்சியாக நான் இதை கருதுகிறேன். எங்களுக்கு வரும் முன் இது என்ன நடக்குதுன்னு எக்ஸிபிஷன் எப்படின்னு எங்களுக்கு விளக்கம் இருக்கல. வந்த பிறகு அல்லாட அற்புதங்களை அறிஞ்சு கொண்டோம். நாங்கள் விஞ்ஞானத்தை தான் கூடுதலாக நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் விஞ்ஞானத்தை விட அல் குர்ஆனில் இதுக்கான இது 1400 வருடங்களுக்கு முன்னே காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டோம். உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ், இட்ஸ் ரியலி ஹாப்பி அபவுட் திஸ் எக்ஸிபிஷன். அந்த 6 ஏரியாவாக டிவைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே உண்மையிலே வெரி ஃபென்டாஸ்டிக். அதோடைய உண்மையிலே வெரி ஹாப்பி. உண்மையிலே முஸ்லீம் சமூகம் நிறைய வெளிச்சிக்குது இந்த எக்ஸிபிஷன் ஊடாக. அடுத்து குர்ஆனோடையும் இந்த ரசூலோட வாழ்க்கை வழிமுறையோடையும் வாழணுமன்றத்தில் இந்த முஸ்லீம் சமூகம் அவ்வளோ கர்ஷனோட வைக்கின்றது இந்த எக்ஸிபிஷன் காட்டி கொடுக்குது. 1993ஆம் ஆண்டு நாங்கள் முதல் தடவையாக இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு தேசிய இஸ்லாமிய கண்காட்சியை ஒழுங்கு செய்து மிக வெற்றிகரமாக நடத்தினோம். ஆனால் அதற்கு பிறகு 17 வருடங்கள் இப்படியான ஒரு கண்காட்சியை ஒழுங்கு செய்வதற்கு நாம் முன்வரவில்லை. அதுக்கு பிரதானமான காரணம், ஒரு கண்காட்சியை ஒழுங்கு செய்வது என்பது ஒரு சாமானியமான வேலை அல்ல, மிக பொறுப்பான வேலை. வெறுமனே நிதி பிரச்சினை மாத்திரமல்ல, இப்படியான ஒரு கண்காட்சியை தரமாக ஒழுங்காக வடிவமைப்பது என்பது எல்லா வகையிலும் ஒரு சவால் மிக்க பணி. இயற்கை விஞ்ஞானம், சமூக விஞ்ஞானம், கண்டுபிடிப்புகள், கலை மற்றும் கலாசாரம், இஸ்லாமிய ஸ்பெயின் சாம்ராஜ்யம் என 5 பிரிவுகளாக இப்பகுதியின் காட்சிக்கூடங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தன. மனித நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் முஸ்லிம்கள் என்பதனை கண்காட்சியின் இக்காட்சிக்கூடங்கள் ஆதாரபூர்வமாக நிரூபித்திருந்தவை வருகை தந்திருந்தவர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. அத்தோடு அறிவியல் கண்டுபிடிப்புகள் பலவற்றை தொடிப்படும் விதத்தில் நிர்மாணித்திருந்தமை பாராட்டத்தக்கதாகும். மனித நாகரிக விருத்திக்கு முஸ்லிம்களின் அறிவியல் விஞ்ஞான ரீதியிலான பங்களிப்பு விசாலமானதுதான். இயற்கை விஞ்ஞானம், சமூக விஞ்ஞானம், அத்தோடு சேர்த்து நவீன தொழில்நுட்பத்துக்கு வித்திட்ட முக்கியமான தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்த முஸ்லிம் அறிஞர்களின் கண்டுபிடிப்புகளை நாங்கள் இங்கே காட்சிப்படுத்துகிறோம். நீங்கள் இங்கே காண முடியும் அல் ஜசாரி, அதாவது ஃபாதர் ஆஃப் ரொபோட்டிக்ஸ், ரோபோ தொழில்நுட்பத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்ட அல் ஜசாரி அவர்களால் வடிவமைக்கப்பட்டு சாதித்து காட்டப்பட்ட யானை கடிகாரம், எலிஃபென்ட் கிளாக், அத்தோடு ரைட் பிரதர்ஸ், ரைட்ஸ் அவர்கள் விமானத்தை கண்டுபிடித்துகின்ற எல்லோரும் கூறுவார்கள். ஆனால் அவர்களுக்கு 400 வருடங்களுக்கு முன்னர் எங்களது அப்துல் ரஹ்மான் இப்னு ஃபிர்னாஸ் அவர்கள்
பறவை இயந்திரத்தை கண்டுபிடித்து பறந்து காட்டி சாதனை படைத்துள்ளார்கள். அதையும் நாங்கள் இங்கே காட்சிப்படுத்துகிறோம். வெறுமனே 2 பரிமாணம் 3 மட்டுமல்லாமல் அந்த இயந்திரங்களையே செய்து அப்பொறிமுறையை நாங்கள் இயங்க வைத்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் முஸ்லிம்கள் ஸ்பெயினை கைப்பற்றிய விதம், பின்னர் அது இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக தலைநிமிர்ந்த காலம், இறுதியில் ஏன் அது முஸ்லிம்களிடமிருந்து கைதழுவியது என்பனவற்றை சித்தரித்து இந்த காட்சிக்கூடம் மெருகு பெற்றிருந்தது. கிட்டத்தட்ட நான் ஒரு 6 மந்த் போல் ட்ரை பண்ணிக்கிறோம். இந்த எக்ஸிபிஷனை பார்க்குற நேரம் எல்லாத்துக்கும் விளங்கும். இது சிம்பிளாக செய்யலான்னு சொல்லி இதுக்கு முன்னுக்கு நாங்கள் சும்மா சாமானை மட்டும் நான் செஞ்சு வைக்கல. சாமானை மட்டும் செஞ்சு வைக்கிறேன்னு இது ஒரு சிம்பிள் விஷயம். அதுக்கு முன்னுக்கு நான் செய்யணும் என்னன்னு சொன்னால் நிறைய ரீடிங் ஈக்கணும், எங்களுக்கு பேசிக் ரீடிங். ஏன்னா இது எங்களோட ஃபீல்டோட நேரடியாக டச்சான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று அல்ல. இது எங்களோட அவுட் ஆஃப் ஃபீல்ட். ஆனாலும் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எவ்வளோ பெஸ்ட்டாக எங்களால் கொடுக்கலுமோ அந்தளவு நான் கொடுத்துக்கிறோம். இதுக்கு பின்னால் ஒரு பெரிய டீப் ரீடிங் கொண்டு எங்களோட பாய்ஸால் ஈந்திக்குது. அதுதான் இந்த டீப் ரீடிங் பின்னால் அதால் வந்த விளைவு தான் இந்த எக்ஸிபிஷன். உண்மையிலே ஒரு அங்க சம்பூர்ணமான எக்ஸிபிஷனாக நான் கருதுகிறேன். உதாரணமாக குர்ஆனிய கலைகள் எடுத்து அது தொடர்பான அவ்வளோ விஷயங்களும் அதில் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறத அறிஞ்சு கொள்றதுக்கு ஏழுமாயிடுச்சு. குர்ஆன் விஞ்ஞான ரீதியான பங்களிப்பை ஒரு முழுமையான கண்ணோட்டத்தில் அணுகிக்கிறாங்க. விஞ்ஞானத்துக்கு முஸ்லீம்களில் பங்களிப்பு தொடர்பாகவும் ஒரு முழுமையான கண்ணோட்டத்தில் அணுகிக்கிறத எனக்கு கண்டுகொள்ளத்துக்கு ஏழுமா இருந்துச்சு. Thought it was very well organised. I was very impressed at the amount of work that's gone into getting everything set up. It looks like it must have taken a few months, so that's one thing. Also seemed to cover all the aspects, a lot of different points in the Quran where it relates to everyday life and things on the earth, etc. So it seems to have covered a lot of information. நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸோடு இவ்வளோ காலம் பழகினேன். அவங்க சொல்லி தந்த இந்த இஸ்லாத்தை பற்றிய அறிமுகத்தை நான் இங்கே பெற்றுக்கொண்டேன். அதனால் எனக்கு விஞ்ஞானத்துக்கும் இஸ்லாத்துக்கும் இடையிலான என்ன தொடர்பு என்பதை அறிந்து கொண்டேன். தூரத்திலிருந்து வந்ததால் நான் அதிகமான செய்திகளையும் அறிமுகம் இல்லாத மக்களையும் அறிமுகப்படுத்திய ஒரு நலிமையாக காட்சி காட்டக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, குர்ஆனில் எனக்கு எத்தனை விடயங்கள் தெரியாமல் இருந்தது, சந்தேகத்துக்குரிய இடமாக இருந்தது, அதெல்லாம் எனக்கு தெரியப்பட்டிருந்தோம். அல் குர்ஆனில் பொதிந்துள்ள அற்புதங்களை ஆழமாய் வெளிப்படுத்தி நின்றது கண்காட்சியின் இந்த பிரதான காட்சிக்கூடம். இதுக்குள்ளால ஒரு நுழையிறோரால் அல் குர்ஆன் சொல்கிற அறிவியல் அற்புதங்களை பூரணமாகவும் தெளிவாகவும் மிகச் சுருக்கமான முறையில் நான் காட்சிப்படுத்தலை வச்சுக்கோம். இதன் அடிப்படையில் ஒரு ஆள் எங்களோட அல் குர்ஆன் சம்பந்தமாக பேசுகின்ற அறிவியல் அற்புதங்களை தெளிவாக புரிஞ்சு கொள்றதுக்காக வகையில் காட்சி பொருட்களை பிரம்மாண்டமாகவும் மிகவும் சிறந்த அமைப்பில் அல் குர்ஆன் வசனங்களோட தொடர்பாகி நாங்கள் இங்கே அழகான முறையில் விளங்கப்படுத்திக்கோம். வானியல், உயிரியல், தாவரவியல், பௌதீகவியல், சமுத்திரவியல் என நீண்டு கொண்டே செல்கிறது அல் குர்ஆனின் அற்புதங்கள். இவை அனைத்தும் காட்சிப் பொருட்களாக வடிவமைக்கப்பட்டிருந்தவை வருகை தந்த அனைவரது உள்ளங்களையும் அல் குர்ஆனின் அற்புதங்களை சிந்திக்கத் தூண்டியது. எங்களுடைய இந்த பகுதியில் மிகவும் விசேடமான காட்சி அறைகளாக மக்கள் மிகவும் விருப்பத்தோடு கண்காணித்து வருகின்ற காட்சி அறைகளாக கோல் மண்டபத்தை எங்களுக்கு குறிப்பிடலாம். அடுத்ததாக கடலும் மாறும் சங்கமிக்கின்ற அந்த கலிமுக காட்சி, ஹாஜிஸ் என்று வர்ணிக்கப்படுகின்ற கலிமுக காட்சியையும் குறிப்பிடலாம். அதே நேரத்தில் எம்புரோலஜி என்று அழைக்கப்படுகின்ற கருவுடைய சம்பந்தமான அந்த ஸ்டோலிலும் மிகவும் அதிகமான மக்கள் மிகவும் ஆர்வத்தோடு அதனை காட்சி எடுத்து கொண்டு வருகிறார்கள். இப்படியான மிகவும் மக்களை மிகவும் கவர்ச்சிக்குட்படுத்திய பல பகுதி எமது இந்த காட்சி அறைக்குள் இருக்கின்றன. இதற்கூடாக எங்களுடைய இலக்குகள் மிகவும் வேகமாக அடையப்பட்டு வருவதனை எங்களால் அவதானிக்க முடியுமாக இருக்கின்றது.
அல்ஹம்துலில்லா. அல் குர்ஆன் ஓர் அற்புதமான இறைவேதம்தான் என்பதற்கு வேறு என்ன சான்றுகள் தேவை? இது எங்கள் ஊரில் நடக்கின்ற ஒரு பாரிய கண்காட்சியாகையால் இது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. இந்த கண்காட்சியின் மூலம் எமது நாட்டில் உள்ள அனைவரும் வந்து இதிலுள்ள பயன்களை பெற்றுக்கொள்வதை காணும்போது எமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒரு கிறிஸ்டியன் ஒருத்தரோட தான் வந்தேன். அவரோட நானும் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படி வந்து நிறைய விஷயம் அவருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட குர்ஆனை பற்றி அவர்கிட்ட பைபிளில் இருக்கிறத எப்படி குர்ஆன் அவரும் பைபிள் படிச்சிருக்கிறாரு அது மாதிரி வந்து அவர் குர்ஆனில் என்னென்ன விஷயம் இருக்குது அதை பற்றியும் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவரும் நிறைய விஷயம் அறிஞ்சு கொண்டார். அதே மாதிரி நானும் எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய விஷயங்கள் அறிஞ்சு கொண்டோம். இங்கே வந்து நிறைய அல் குர்ஆனை பற்றிய விடயங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் ரீதியாக எங்களுக்கு கிரேட் 9 படிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. ஒளித்தொகுப்பு அந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு நல்லா பயன் தந்தது. அதுதான் மிச்சம் நல்லா இருக்குது. நாங்கள் வார கட்டத்தில் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. மழை, அதே போல் பிளாக்குகள், அதே போல் சன நெருக்கடி இதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்ததுலேயும் ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பிரயோசனம் உண்டு நாங்கள் அடைகிறோம். இதன் மூலமாக ஒரு பிரயோசனம் உண்டு அடைகிறோம். இந்த 3 காட்சிக் கூடங்களிலும் இருந்து வேறுபட்டு விசேடமாக ஒரு காட்சிக் கூடம் அமைக்கப்பட்டிருந்தது. ஈரான், துருக்கி நாடுகளின் இலங்கை தூதுவர் ஆலயங்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இப்பிரிவில் அவர்களுடைய கலை கலாசாரங்களை பிரதிபலிக்கும் வகையில் காட்சிக் கூடம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. மேலும் நபிமார்கள், சஹாபாக்கள், இஸ்லாமிய ஆட்சியாளர்களின் வரலாற்று ஆவணங்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தமையினால் இப்பிரிவு பார்வையாளர்கள் மத்தியில் பெருமிதத்தை ஏற்படுத்தியிருந்தது. இஸ்லாத்துடைய தூதை காலத்தின் தேவையை கவனத்தில் கொண்டு காலத்தின் சவால்களுக்கு முகம் கொடுக்கும் வகையில், அறைகூவல்களுக்கு முகம் கொடுக்கும் வகையில் நவீன உத்திகளை கையாண்டு புது புது வியூகங்களை கையாண்டு முன்வைக்க வேண்டும். பாரம்பரிய முறைகள் முபாரக்கானவை, பரக்கத்தானவை, மறுப்பதற்கில்லை. ஆனால் ஒமா அர்சல்னா மின் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி என்ற அந்த அல் குர்ஆன் ஆயத்தையும் உதுஇ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇதத்தில் ஹஸனா வஜாதில்ஹும் பில்லத்திஹி அஹ்சன் என்ற அல் குர்ஆன் வசனத்தையும் அடிப்படையாக கொண்டு கால மாற்றத்துக்கேற்ப, கால தேவைக்கேற்ப கண்டிப்பாக தவாவுடைய வழிமுறைகள், இஸ்லாத்தின் பால் நாம் விடுக்கின்ற அழைப்புக்கான வழிமுறைகள் மாத்திரமல்ல, இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகின்ற வழிமுறைகள் மாற வேண்டும். புதிய அணுகுமுறைகள், கற்பித்தல் முறைகள், போதனா முறைகள் தவாவில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற செய்தியை மிக முக்கியமாக சொல்கிறோம். எனவே நாம் பேசுகிற தலைப்பு எது என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும். பேசுகிற பொருள் எது என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும். அது முன்வைக்கப்படுகிற பாணியும் தீர்மானிக்கப்பட வேண்டும். அந்த முக்கியமான செய்தியை இந்த பொருளுக்கூடாக நாம் சொல்லி இருக்கிறோம். ஜாமியா நதீமியா மாணவர்கள் ஆன்மீகத் துறையில் மாத்திரமல்லாது கலைத்துறையிலும் ஆற்றலுடையவர்கள் என்பதற்கு மேற்கில் பரவிய கிழக்கு வெளிச்சம் எனும் தலைப்பில் இவர்களாலேயே தயாரிக்கப்பட்டு மேடையேற்றப்பட்ட நாடகம் சான்று பகர்கிறது. ஒவ்வொரு காட்சியின் போதும் அரங்கு நிறைந்த பார்வையாளர்களின் கரகோஷங்கள் இதனை மேலும் உறுதிப்படுத்தியது. முஸ்லிம் ஸ்பெயினின் எழுச்சியும் வீழ்ச்சியும் என்பதை கருப்பொருளாக கொண்டே இந்த நாடகம் தயாரிக்கப்பட்டிருந்தது. இந்த கண்காட்சியின் மூலம் அவர்கள் நிறைய பயனை பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கள், பட்டதாரி மாணவர்கள், மதரசா மாணவர்கள், ஏன் பொதுமக்கள் கூட இந்த கண்காட்சியின் மூலமாக
இஸ்லாம் எவ்வளவு பரந்தது விரிந்தது, குர்ஆன் என்பது எவ்வளவு ஆழமான அற்புதமான தன்மைகளை பொய்ந்திருக்கின்றது, அந்த குர்ஆன் ஆராயப்படும் போது எவ்வளவு தூரம் மக்கள் சமூகத்திற்கு அது உரிய பலன்களை தர முடியும், இவ்வளவு உயர்ந்த உன்னதமான நாகரிகத்தை அல் குர்ஆன் கட்டி எழுப்பியிருக்கிறது என்ற அந்த ஒரு உணர்வை மக்கள் பெற்றார்கள். அல் குர்ஆனின் அறிவியல் அற்புதமும் உலக நாகரிகத்துக்கு முஸ்லிம்களின் பங்களிப்பும் எனும் தொனிப்பொருளிலான இக்கண்காட்சி நிச்சயம் அல் குர்ஆனுக்கும் எமக்கும் இடையிலான உறவினை ஒரு முறை சிந்திக்க தூண்டியிருக்கிறது. எமது அறிவுக் கண்களை திறந்திருக்கிறது, பலரது உள்ளங்களை உயிர் பெறச் செய்திருக்கிறது. கொட்டும் மழையிலும் சுட்டெரிக்கும் வெயிலிலும் மக்கள் வெள்ளம் நதீமியாவினை நோக்கியதும் இதற்குத்தானே? யா அல்லாஹ், இந்த ஈமானியப் பணிக்காக இரவிலும் பகலிலும் மழையிலும் வெயிலிலும் உடலாலும் உழைப்பாலும் பணி செய்த அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர்.